அடுத்து சூரியனுக்கு வந்து அறிமுகம் தேவையா? ஓஷோக்கு அப்புறம் வந்து இளைஞர்களை மிகவும் கவர்ந்து இருக்கிற ஒருத்தர் வந்து அடுத்து பேச போகிறாரு. இவருடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் பண்ணால் அதுவே நான் ஒரு அரை மணி நேரம் பேசணும் போல இருக்கு. ஆக்சுவலாக நம்ம தமிழை வந்து பல மொழிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய சென்ற முதல் கதாசிரியர் அப்படிங்கிற ஒரு பெருமை எல்லா இளைஞர்களுக்கும் வந்து ஒரு எழுச்சியூட்டக்கூடிய ஒரு கதாசிரியராக விளங்கக்கூடிய திரு ஷாரு நிவேதிதா அவர்கள் அடுத்து பேச வருகிறார். சார் ப்ளீஸ். நண்பர் அழகிய சிங்கர் சொன்ன மாதிரி இது பிராமணர்களை பற்றிய நாவல் அல்ல. அது 100 பக்கத்தில் இருந்ததுனால அப்படி இருந்திருக்கலாம். வாசுதேவன் ஆள் மட்டும்தான் ஒரு பிராமண பின்னணியோடு இருக்கான். மற்றபடி இது எதை பற்றின அல்லது எந்த இனத்தை பற்றின, எந்த ஜாதியை பற்றின, எந்த இனக்குழுவை பற்றின நாவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி பார்த்தா ஆதிவாசிகளோட கதை இன்னும் சொல்லலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு அடையாளத்தை இதுக்கு நாம் கொடுக்க முடியாது. இந்த நாவலை நான் ஒருவேளை கடுமையாக விமர்சித்து திட்டி ஏதாவது சொன்னால் அதுக்காக பா வெங்கடேசன் என் மேலே கோபிக்கக்கூடாது. ஏன்னா இலக்கியத்தில் பொய்யோ அல்லது இது ஒன்றும் சினிமா விழா கிடையாது. என்ன ஒரு பெரிய காவியம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஏன்னா அதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு 100 கோடி ரூபாய் போடுறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க, அதை திருப்பி கொடுக்கலன்னா தற்கொலை நடக்குது, தற்கொலை கொலை என்னென்னமோ நடக்குது, கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு பெரிய நடிகரையே கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு சினிமாவில் வந்து நீங்கள் போய் சொல்லி தான் ஆகணும். கோடிக்கணக்கான ரூபாயும் வாழ்க்கையும் பல பேரோட உயிரும் இருக்கிறதுல. ஆனால் இலக்கியத்தில் அப்படி கிடையாது. படிக்கிறதே 10 பேர். அங்கே போய் நம்ம வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆனால் பொதுவாக இப்போ ரொம்ப நெகட்டிவாக பேசக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரியான புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பெயர் கொடுத்துருந்தாலும் போகாமல் பண்ணிடுறது. போய்கிட்டே எதுக்கு திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏன்னா குடும்பத்தினர்லாம் வந்திருப்பாங்க, மனைவி மக்கள் எல்லோரும் வந்திருப்பாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு நல்ல வைபவத்தில் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருந்துருவேன். ஏன்னா நம்ம புத்தகத்தை கொடுங்க, நான் படிச்சுட்டு நான் வர்றேன்னா வேணாமான்னுலாம் சொல்கிற அளவுக்கு டைமும் இருக்கிறது இல்லையா. அதனால் போகாமல் இருந்துடுறது. ஆனால் வெங்கடேசன் அப்படி இல்லை. புத்தகத்தை பற்றி கடுமையாக விமர்சித்தா கூட எதுக்காக சொல்கிறேன்னா, என்னோட புத்தகத்தை நாவலை வந்து மேனஸ்கிரிப்டாக நான் என்னோடய நண்பர்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்லா இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நேற்று கூட ஒரு இடத்துல சொன்னேன், அந்த மாதிரி ஒரு நண்பர்களை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா என்னோடய தலையில் ஏதோ ஒரு குப்பை இருக்குன்னா அதை நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னு வச்சிங்களா, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். நான் பாட்டுக்கு இந்த காக்கா எச்சத்தோடு போயிட்டு இருந்தேன்னா அது கிறுக்கு பிடிச்சி ஏதோ ஒரு எல்லாம் சிரிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு குறை சொல்கிறத அல்லது வந்து விமர்சிக்கிறத ஒரு ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு நன்றி சொல்லி அப்படியா அது தப்பாகவும் இருக்கலாம். ஏன்னா கடவுளா அந்த மாதிரி ஒரு விமர்சன ரீதியாக சில கருத்துக்களை திட்டினா கூட அதை நீங்கள் வந்து கோபமாக எடுத்துக்க வேண்டாம். இது நான் இந்த வெங்கடேசனோட புத்தக வெளியீட்டு விழாவுக்காக சொல்லலை. ஏன்னா இது யூடியூப் மூலமாக ஒரு 1000-2000 பேர் பார்ப்பாங்க இல்லையா, அதுக்காகவும் சொல்கிறேன். இதோட அதர் சைட் ஆஃப் த காயின் என்னென்னா, நான் இந்த நாவலை பாராட்டினேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்காக நீங்கள் என் மேலே நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் அதை முன்னால் சொன்னேன். அதுக்காக நீங்கள் என் மேலே வந்து நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதோ ஏன் நாவலை நீங்கள் பாராட்டணுங்கிறதோ எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் என்னை பொருட்படுத்தவே வேண்டாம். அது உங்களோட உழைப்புக்கு ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷனாக இருந்தால் ஓகே, தலையாட்டிட்டு போகலாம். அப்படி போகிறதுல என்ன ஆகும்னா திட்டுனா மனம் வருத்தப்படும். அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா பாராட்டா அதையும் நான் கண்டுக்கிறது இல்லை. நிஜமாவே சொல்கிறேன். ஏன்னா மனம் குதூகலிக்கும் போது உடனே நான் நினைப்பேன் சில பேர் திட்டலாம் அப்படின்ட்டு. அந்த நினைப்பு உடனே வந்துடும் எனக்கு. அதனால் அந்த பாராட்டும் போது எனக்கு வந்து எந்த குதூகலமும் வர்றதில்லை. ஏன்னா நான் ஒரு ஆங்கில பத்திரிகையில் ரெகுலராக காலம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போது
தமிழ்நாட்டுக்கும் ஆங்கில இலக்கிய உலகத்துக்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், ரொம்ப ஆங்கில உலக இலக்கிய உலகத்தில் ரொம்ப மதிக்கப்படக்கூடிய ஒருவர், அவர்கிட்ட போயிட்டு சாருமேதத்தாலாம் ஒரு ஃபேக் ஆச்சே, அவர் வந்து ஒரு இங்கே தமிழ்நாட்டில் அவரை வந்து யாரும் பெருசாக சொல்கிறது இல்லையே, அவரை ஏன் காலம் எழுத விடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு சொல்லியிருக்காரு. அவர் உடனே எடிட்டர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சோன்ஸு சொன்னார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த மாதிரியான கருத்துக்களும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன அன்பா சூரியன்னு சொன்னாலோ அல்லது ஓஷோட அப்படிலாம் சொன்னாலும் கூட அது எனக்கு உடனே அந்த நினைப்பு தான் வரும். அந்த எடிட்டர் கூப்பிட்டு கேட்டார் பாருங்க, அதுவும் இருக்குங்கிற. அதனால நீங்கள் என்னோட வெங்கடேசன் வந்து என்னோட நாவலை படித்தால் அது குப்பை அப்படின்னு சொல்கிறதுக்கு வெங்கடேசனுக்கு பூரண உரிமை இருக்குது, தகுதி இருக்குது. அதனால் அவர் கொஞ்சம் கூட என்னிடம் நன்றியறிதல் பாராட்ட வேண்டியதே இல்லை. நானும் அப்படி தான். என் நாவலை நீங்கள் பாராட்டினீங்கன்னா நான் அதுக்காக உங்களுக்கு வந்து எந்த நன்றியாகவும் இருக்க மாட்டேன். எனக்கு வந்து நான் செய்கிறது தமிழுக்கு அல்லது எனக்கு நம்ம மன திருப்தி, நம்மளுடைய நமக்காகத்தானே எழுதுகிறோம். இல்லை நம்ம பைத்தியம் பிடிச்சிடும் ஏதோ ஒன்று, நம்ம வந்து ஒரு அந்த ஸ்கீசாய்டு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுக்காக ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த புத்தகத்துக்காக காலச்சுவடு பதிப்பகத்துக்கு பெரிய சல்யூட் வைக்கணும். ஏன்னா நான் சமீப காலத்தில் படிக்கிற புத்தகங்கள்லாம் ரொம்ப கொடூரமான தவறுகள், பிழைகள் மலிந்து இருக்கு. அதை சொன்னேன்னா சாரு நிவேதிதா அந்த கூட்டத்தில் என்னை திட்டிவிட்டாருன்னு ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க. என்ன கொடுமைங்க! யாருமே இதை குறிப்பிட மாட்டாங்க ஒரு புத்தகத்தில். தயவு செஞ்சு இங்கே யாரும் பேசாதீங்க, எனக்கு வந்து இந்த ஃப்ளோ கெட்டு போயிடும். அவர் எப்படி சன்னதம் அந்த மாதிரி எழுதுகிறாரோ அந்த மாதிரி தான் எனக்கு எழுதுறது. இன்னொன்று பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம், எழுதுறதை விட கடினம். அதில் வந்து அந்த லைன் விட்டாச்சுன்னா அது எந்த எழுது பிடிக்கிறது. ஏன்னா எழுதும்போது நீங்கள் வந்து விட்டுட்டு நிறுத்திட்டு கொஞ்சம் காஃபி சாப்பிட்டுட்டு அப்படி கூட எழுதலாம். பேசும்போது நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் செல்ஃபோனை வந்து தயவு செஞ்சுட்டு இது பண்ணாதீங்க. இந்த காலச்சுவடு நான் இப்போ சமீபத்தில் வந்து பல புத்தகங்கள் அநேகமாக எல்லா புத்தகங்கள்லையுமே ஒரு பக்கத்துக்கு 10 பிழைகள் இருக்கு. அது என்ன மாதிரி பிழைகளாக இருக்குன்னா, சின்ன பிழையாக இருந்தால் அது வந்து நம்ம என்ன மீன் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நிர்தூளி அப்படிங்கிற வார்த்தைக்கு நீர்த்துளின்னு இருக்கு. அப்படி அவர் வந்து அந்த ஆத்தர் வந்து எழுதுறதே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தமிழை வந்து ரொம்ப அப்படியே மந்திரம் மாதிரி மாற்றி எழுதக்கூடிய ஒருத்தர். ஏன்னா பேரை சொன்னேன்னா அவர் மறுபடியும் போய் முகநூலில் சாரு என்னை விடாமல் திட்டுறாருன்னு எழுதுவார். அதாவது 300 ரூபாய் கொடுத்து புத்தகம் வாங்கினாங்கன்னா அது அவர் ஒரு கன்சியூமர் இல்லையா. நம்ம கடையில் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது கல்லாவாக போட்டு கொடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரூஃப் ரீடரை வச்சு அதை திருத்தணும். என் பப்ளிஷர்கிட்ட சொன்னேன், அதில் வந்து ஒரு 125 ஜங்க் இருக்குது. இது பிழையை விட பயங்கரம் ஜங்க். அப்போ அது என்னென்ன இப்போ யாருக்குமே விளங்காது. நான் சொன்னேன், நான் என்கிட்ட வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு 1000 காப்பி டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவேன் நானாக இருப்பேன். ஏன்னா அது அவ்வளோ 1000 பக்க புத்தகத்தில் 120 130 ஜங்க் இருந்தால் என்ன பண்ணுறது. உடனே அவர் என்ன பண்ணார், அப்படியே அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடும். அவ்வளோதான். 5 லட்சமோ எத்தனையோ லட்சம் நஷ்டம். என்ன ஆச்சுன்னா எல்லாமே சரி பார்த்து நான் தான் ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவேன் என்னோடய புத்தகங்களுக்கு. ஏன்னா அதில் ஃப்ரெஞ்செலாம் இருக்கும், என்னென்னமோ இருக்கும். ஸோ ப்ரூஃப் ரீடிங் பண்ணி மிஸ்டேக்கில் 1-2 மிஸ்டேக் தான் இருக்கும். அதை கொடுக்கும்போது அதை அவர் இந்த ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கும்போது எதையோ ஒன்று தட்டும்போது அந்த கிளர்க் பண்ண மிஸ்டேக்கில் 100-150 ஜங்க் ஆகிடுச்சு. அதை ஒருத்தர் கடைசியாக உட்காந்து பார்க்கணும், வந்திருக்கா எல்லா பக்கத்துலேயும் அந்த இங்கிலீஷ் வேர்டு வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படிலாம் இருக்கும்போது காலச்சுவடு அது இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா, நம்ம பாக்கீரதியின் மதியம் ஒரு கமா விட்டு போச்சுன்னா புரியாது. அந்த பேஜ் அந்த பக்கமே புரியாது ஒரு கமா போயிடுச்சுன்னா. ஏன்னா 108வது பக்கத்தில் 7வது லைனில் ஒரு பிராக்கெட் இருக்கும். 109வது பக்கத்தில் ஒரு 15வது லைனில் தான் அந்த பிராக்கெட் முடியுது. பிராக்கெட் அங்கே வந்து அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை. அவனை இப்போ
அதோட முடியும். அது எங்கே தொடருதுன்னு நீங்கள் வந்து தேடிக்கிட்டே வந்தீங்கன்னா 109வது பக்கத்தோட 15வது வரியில தான் தொடருது. ஆனால் அவ்வளோ அது சுலபம் இல்லை. ஏன்னா இடையிலேயே 3 பிராக்கெட் வருது. அப்போது நீங்கள் எந்த பிராக்கெட்டு எங்கே முடியுதுன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மறுபடியும் வந்து போயிட்டே இருக்கணும். அப்போ சில சமயத்தில் அந்த முதல் பிராக்கெட்டும் 3வது பிராக்கெட்டும் ஒன்றா முடியும் போது அது ரெண்டு பிராக்கெட்டு பிடிக்கும். இது வந்து நான் நெகட்டிவாக சொல்லலை. இதில் வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போது நமக்கெல்லாம் சுஜாதாவே ஒரு மாஸ்டராக எடுத்துக்கிட்டு அவர் எளிமையான ஒற்றை பரிமாணத்தில் நல்ல கதைகள் சொல்லிகிட்டு இருக்கு எழுதின ஒரு மனிதர். அவரை நான் ஒரு மாஸ் எஜுகேட்டர், ஏன்னா யூனிவர்சிட்டியோ காலேஜோ அந்த வேலையை செய்யாத போது சுஜாதா அந்த வேலையை செஞ்சார். ஆனால் இலக்கியம்னு வரும்போது அவர் வந்து வெறும் ஒற்றை பரிமாண எளிமையான கதைகள் தான் அவர் எழுதினார். அவரையே குருநாதராக வச்சு அவரையே மாஸ்டராக வச்சுட்டு நம்ம எழுதும்போது இன்னும் சிம்பிளிஃபைடு, லேயர்ஸே இல்லாத, எதுவுமே இல்லாத வெறும் ஒற்றைப்படை, அது வெறும் ஃப்ளாட்டான கதைகள் சொல்கிறது இப்போது நிறைய ஒரு பாணியாக மாறி, அப்புறம் இப்போ முகநூல் அது இதெல்லாம் வந்த பிறகு வெறுமனை எளிமையாக அப்படியே போகிற போக்கில் ஒரு 3 மாதத்தில் ஒரு நாவல், அப்புறம் வேறு ஒரு வருஷத்துக்கு 10 புத்தகம் போடணுங்கிறது, இல்லைன்னா நீங்கள் ரைட்டரே இல்லைன்னு ஒரு நம்பிக்கை ஆகிடுச்சு இப்போ. அதனால் புத்தக விழா நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் 10 புத்தகம் 1000 பக்கத்துக்கு எழுதி ஆகணுங்கிற கட்டாயம், இப்படிலாம் போய் இதில் இந்த ஒரு குவாலிட்டிங்கிறது வந்து எழுத்தில் இல்லாமல் போச்சு. அந்த விஷயத்தில் காலச்சோடு பதிப்பத்துக்கு இது அந்த இதுக்கு எத்தனை பேர் காரணமாக இருந்தாலும் அவ்வளவு பேருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா ஒரு பிழை கூட இல்லை, இருந்திருந்தால் அந்த புத்தகத்தை யாரும் படிச்சிருக்க முடியாது. அப்புறம் நான் இப்போல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் நான் அடுத்தாப்புல உள்ளே போகணும். இவர் நீர்த்து போயிட்டாரு சாரு, எல்லா புத்தகத்தையும் பாராட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு முகநூலில் நிறைய பேர். இப்போ இந்த புத்தகத்தை நான் பாராட்டினேன்னா இவருக்கு இப்போ வழக்கமாக போச்சு, அதை அந்த ஆத்தென்டிசிட்டி போயிடுது, என்னோட பாராட்டுக்கோட ஆத்தென்டிசிட்டி. ஏன்னா சார்வாகன் சொன்னார், அதை நான் ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு வந்து ரொம்ப பாராட்டாதீங்க அப்படின்னு சொன்னார் சார்வாகன் என்கிட்ட. என்ன சார் இது? இல்லை, கிரெடிபிலிட்டி போயிடும், அதை பாலிஷ்டாக நல்ல புத்தகம் அப்படின்னு சொல்லி விட்டுருணுமா, அது வந்து பாராட்டக்கூடாது இந்த காலத்தில். ஏன்னா நான் பார்ப்பேன், யாருமே கனாய்சராக இருக்கிறது இல்லை, யாரும் ரசிக்கிறது இல்லை. ஒரு நல்ல சாப்பாடு போட்டோம்னா அதை வந்து மண்ணு மாதிரி சாப்பிட்டு போகிறது. நான் நல்ல சமையல்காரன், அதனால் ஒருத்தரை வந்து அவரோட முகக்குறிப்பை பார்ப்பேன், சாப்பிட்டு முடிச்சதும் பார்ப்பேன், அவன் பாட்டுக்கு வந்து ஏதோ பவனில் சாப்பிட்டு போகிற மாதிரி அப்படியே போயிட்டுருப்பான். என்னடா இது, இவ்வளோ உயிரை கொடுத்து சமைச்சோம், ஒன்றுமே இருக்காது, நல்லா இருந்துச்சோன்னா என்னையா இது, ஒரு உப்பு போட்டாலும் அதே, உப்பு அதிகமாக போட்டாலும் அதே, உப்பு கம்மியாக போட்டாலும் அதே. என்ன ஒரு தக்காளி நறுக்கும் போது அந்த தக்காளியோட நடுவில் இருக்கிற அந்த காம்பு ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்த கூட நறுக்கணும். அப்படி ரொம்ப நைசிட்டிஸ் இருக்குது, ரொம்ப நுவான்சஸ் இருக்குது, யாரும் ரசிக்கிறது இல்லை. பாராட்டினா எப்போ எல்லாத்தையும் பாராட்டுறாங்க. அதில் வந்து நீங்கள் அதாவது திட்டணும்னா எதை வேணாலும் திட்டலாம். விசாரணைன்னு ஒரு படம் நடக்கும்போது படத்தோட வெளியீட்டு விழாவில் அந்த படத்தை விமர்சிக்கிற லீனா மணிமேகலை சொல்கிறாங்க, சாரு தான் என்னை காப்பாற்றணும் இந்த கூட்டத்தில் இருந்துங்கிறாங்க. ஏன்னா அந்த கூட்டமே ஏதோ ஒரு பெரிய ஃபெனட்டிக் மாம்பு உட்காந்துருக்கு. ஏன்னா விசாரணை வந்து உலக காவியம் அப்படின்னு சொல்லி ஒரு 500-600 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் அந்த படம் வந்து நல்ல படம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உயிரோட வர முடியுமா? அங்கே போயினா இந்த படம் இந்த படமே இல்லை, இது ஒன்றுமே இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன் தப்பிக்க முடிஞ்சதுன்னா, அந்த படத்தில் வர்ற வயலன்ஸை இங்கே என் மீது நிகழ்த்தி காட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டான். எல்லாம் குவாய்ட் ஆகிட்டாங்க. அந்த வயலன்ஸை பற்றி தான் பேசுது. இப்போ ஒன்றும் இல்லை, டெல்லியில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்கல்ல 5 பேர் பஸ்ஸில், அந்த 5 பேரும் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த வயலன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குல்ல அப்படின்னு எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வயலன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்லாம் சொல்லி தப்பிக்க வேண்டியிருக்கு. அதனால் இப்போ நேற்று ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸோட அந்த பார்க்க சொன்னாங்க. ஒரு 20 படம் பார்த்துட்டு 19 படம் நல்லா இல்லை, குப்பை அப்படின்னு தான் சொன்னேன். அதனால் எனக்கு வந்து ஆள் முக்கியம் இல்லை,
எனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். இதனால் பா வெங்கடேசன், அவர் நிறைய பேர் பா வெங்கடேசனுங்கிறாங்க. பா வெங்கடேசன் அது BA. பா வெங்கடேசனை வந்து எனக்கு ஒரு 20-25 வருஷமாக தெரியும். ஆனால் தெரியும் அவ்வளோதான். அவருடைய எழுத்து எதுவும் படித்தது இல்லைண்ணா. ஒரு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் பா வெங்கடேசன் எனக்கு ஒரு பேர், அவ்வளோதான். அதுவும் தமிழில் படிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. அதுவும் ரொம்ப படித்தவங்க அப்படின்னா ரொம்ப பயம் வந்துடுவேன். ஏன்னா அந்த தமிழவன்னெல்லாம் படித்து ரொம்ப பயந்து போய் முன்னால் அது ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள்லாம் நாவல் வந்திருக்கு. அவர் வந்து மிகப்பெரிய படிப்பாளி, பெரிய ஸ்காலர். அதெல்லாம் பார்த்துட்டு நான் படிக்காத மேதைகளோட புத்தகத்தை மட்டும்தான் படிக்கிறேன். ரொம்ப படித்தவங்க அப்படின்னா கிட்டக்கே போகிறதில்ல. இவர் ரொம்ப படித்தவர், அதனால் நான் வந்து ரொம்ப இது பண்ணுறதில்ல. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம சக எழுத்தாளர்களை வந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் இங்கே தமிழ்நாட்டில் என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு 10 புத்தகம் வெளியிடணுங்கிற மாதிரி இன்னொரு இது என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் எல்லா புத்தகங்களையும் படித்து நீங்கள் கருத்து சொல்லணும். அசதா இருக்காருன்னா அசதா இது வரைக்கும் எழுதின எல்லா புத்தகத்தையும் நீங்கள் படிச்சுட்டு தான் அவரை நீங்கள் பார்த்து கையே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவர் ஏதாவது அவார்டு கொடுத்தாருன்னா உடனே என்னோடய பிளாகில் எழுதிடணும். அவர் படித்த புத்தகம், அவர் எழுதின புத்தகத்தை பற்றி எல்லாத்தையும் அப்படியே எழுதிடணும். இப்படிலாம் ஒரு கடமைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து போலியான விஷயம். நான் வந்து நீங்கள் டிக்ஷனரி ஆஃப் கசாஸ்ங்கிற புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மிலோராத் பாவிச் எழுதினது. உலகத்தில் நம்ம கிறித்தவர்களுக்கு பைபிள் எப்படியோ அந்த மாதிரி இலக்கியவாதிகளுக்கு இந்த டிக்ஷனரி ஆஃப் கசாஸ்ன்னு ஒன் ஆஃப் த பைபிள். அந்த புத்தகத்தை எழுதின மிலோராத் பாவிச் செர்பியாவிலேருந்து ஒரு பெரிய ரைட்டர் வந்தார். செர்பியாவில் அவர் தான் நம்பர் 1. அவர் பேர் மறந்து போச்சு. வந்து அந்த செர்பியன் பேர்லாம் ரொம்ப குழப்படியாக இருக்கும். அவரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் இந்த மிலோராத் பாவிச்சோட புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா, இப்போ பேசியிருக்கிறீங்களா, பார்த்துருக்கீங்களா? மிலோராத் பாவிச்னா யாருன்னு கேட்டார். அப்போது இவர் வந்து யாரோ ஏதாவது ஒன்றும் இல்லாத சுப்பையன் இந்த மாதிரி அகிலன் மாதிரி யாரோ, இவருக்கு இலக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லாதான்னு கூகுளில் பார்த்தா இவரோட பேர் பல தடவை பல முறை நோபல் அவார்டுக்கு சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. அந்த அவரோட பேர் தன்னோட சக எழுத்தம் மிலோராத் பாவிச்னா யாருன்னு கேட்குறாரு. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அப்புறமா நான் சொன்ன பிறகு டிக்ஷனரி கசாஸ் இதெல்லாம் சொன்ன பிறகு இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சதில்லை. அப்படி தான் இருக்கு. அப்போ நான் வந்து எஸ் ராமகிருஷ்ணனோட இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் படித்ததில்லை என்ன சொல்லணும்? எதுக்கு படிக்கணும்? சக எழுத்தாளர்களை எதுக்கு படிக்கணும்? அது ஒரு அவசியமாக எனக்கு தெரியல. ஏன்னா உலக இலக்கியங்கிறது வந்து ஒரு கடல். அதில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. படிக்கிறதோ மதிப்பீடு செய்கிறதோ வாசகர்கள் செய்ய வேண்டிய வேலை. வாசகர்கள் இல்லாதனால நாங்களே செய்ய வேண்டியது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வாசகர்கள் செய்ய வேண்டியது. இது இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கிரிட்டிக் வந்து பேசணும். சக எழுத்தாளர் பேசக்கூடாது. ஒரு யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருக்கிற உட்காந்து பேசணும். இந்த இடத்துல ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே நின்று பேசணும். சக எழுத்தாளர்கள்லாம் வந்து பேசவே கூடாது. இதில் வந்து பார்த்தா அந்த புக்கில் பா வெங்கடேசன் போட்டு அவருடைய மொபைல் நம்பர் இருக்குது. இந்த உலகத்திலேயே மொபைல் நம்பர் கொடுத்த ஒரே எழுத்தாளர் இவர். இது நம்ம தமிழோட கலாச்சார அவலத்தின் குறியீடு. யாருமே ஃபோன் பண்ணுறதில்ல. ஒரு எழுத்தாளர்னே யாருக்கும் தெரியாது. ரஜினிகாந்தோட புக்கில் வந்து அவரோட மொபைல் நம்பர் இருக்குமா? கமல்ஹாசனோட கவிதை தொகுதியெலாம் வருது, அதில் இருக்குமா கமல்ஹாசனோட மொபைல் நம்பர்? அந்த அளவு எழுத்தாளனை கொண்டாடுறதுன்னு நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. என்ன இது உங்களுக்கு தான் காமராஜர் ஹாலில் வந்து இது நடக்குது அப்படின்னா, அது இல்லை. மொபைல் நம்பர் இல்லை. அவருக்கு நாவல் எழுதிட்டு அவர் எங்கே இருக்காருன்னே தெரியக்கூடாது. அவரோட குடும்பத்தினரை தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. இங்கே நம்ம மொபைல் நம்பரை கொடுக்கக்கூடிய வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அப்போ அடுத்தது இந்த வணிகத்தன்மை, அந்த வேகம், இதை பற்றிலாம், இந்த சுஜாதாவோட பாதிப்பு, அதை பற்றிலாம் சொன்னேன். இந்த புத்தகம், இப்போ இந்த புத்தகத்துக்கு வந்துடுவோம். இது வரைக்கும் நான் வந்து இதை கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்கள்ல, கடலில் போய் ஒரு 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 கொஞ்சம் தண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும், அவ்வளோதானே. படிப்புங்கிறது இந்த அவ்வளோ இருக்குது. என்கிட்ட இருக்கிற புஸ்தகங்களே ஒரு 10 தலைமுறை 10 ஜென்மம் எடுத்தால் தான் என்னோடய புஸ்தகங்களெல்லாம் படிக்க முடியும். அவ்வளோ புக்கு இருக்குது. அதில் ஒரு 10ல் ஒரு மடங்காவது படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாசகன், எழுத்தாளன்னு சொல்கிறத விட நான் ஒரு வாசகன்னு சொல்கிறதுல தான் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு படிச்சிருக்கோம்
அப்படின்னு சொல்லிக்க முடியுது. அதில் நான் இந்த சர்வதேச எழுத்தாளர்களெல்லாம் சந்திக்கும்போது மிலோராத் பாவிச்சை படித்தது இல்லைங்கிறாங்கல்ல, நம்ம படித்ததெல்லாம் பற்றி அங்கே சொன்னால் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லுவேன், நான்லாம் பச்சா எங்கள் ஊர்லெல்லாம் என்ன மாதிரி 10 மடங்கு படித்தவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மிரள்றாங்க. அங்கெல்லாம் படிக்கிறது இல்லை, எழுத்தாளர்கள் வந்து அவ்வளோவா படிக்கிறது இல்லை. நம்ம வந்து அவ்வளோ படிக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி படித்த அனுபவத்தில் என்னோட 63 வயசில் பாக்கியரதியின் மதியம் மாதிரி ஒரு புத்தகத்தை நான் இது வரைக்கும் படித்ததில்லை. அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஜேம்ஸ் ஜாய்ஸோட யூலிசஸ் என்னை ரொம்ப மிரட்டின புத்தகம். அந்த புத்தகம் மாதிரி ஜேம்ஸ் ஜாய்ஸ் மாதிரி இது வரைக்கும் யாரும் சிந்திச்சதில்லை அப்படின்னு சொல்லி அவரோட காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய விமர்சகர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தமிழில் இது வரைக்கும் யாரும் இந்த விஷயத்தில் எழுதக்கூடிய சப்ஜெக்டை இந்த மாதிரி கன்சீவ் பண்ணதில்லை, இந்த மாதிரி கொடுத்ததும் இல்லை, இந்த மாதிரி எழுதுனதும் இல்லை. தமிழ் மொழியின் சாத்தியங்களை இந்த அளவுக்கு வேறு எந்த எழுத்தாளனும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் இல்லை, நான் உட்பட. நான் பல இடங்களில் வந்து ஒரு நாவல் நல்லா இருந்துச்சுன்னா அவர் என்னோட வாரிசுன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி நிறைய பேரை, ஒரு 4-5 பேரை சொல்லியிருக்கேன், வாரிசு. ஏன்னா அது ஒரு அன்பு, என்ன மாதிரியே இருக்கு, அதுலேருந்து கற்றுக்கிட்டு வந்த மாதிரியே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவேன். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் முதல்ல நம்ம ஒன்றுமே பண்ணலை, இந்த ஆளுக்கு நம்ம வாரிசு ஆயிடணும், நம்ம எதுவுமே பண்ணலை, நம்ம வந்து பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிக்க வைக்குது. இதை படிக்கிறதே பெரிய சவால். அவர் அசதா சொன்னதையும் நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான். நீங்கள் சவால்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து மிரள வேண்டாம். ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து 1 மாதத்தில் படிக்க முடியாது. 1 மாதங்கிறது வந்து எனக்கு வந்து என்னோட வாசிப்புங்கிறது எப்படின்னா, இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல வந்து பிச்சாண்டி தேவர் அப்படிங்கிறவர் அவர் வந்து இந்த பொன் முத்துராமலிங்க தேவரோட காலகட்டத்தில் பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து 1,00,000 பேரை எடுத்துக்கிட்டு இங்கே மெட்ராஸ் வந்திருக்காரு. 1,00,000 பேரை திரட்டிக்கிட்டு. எதுக்குன்னா அந்த காலத்தில் சிடி சட்டம்னு ஒன்று இருந்துச்சு. சிடி சட்டம்னா அந்த தேவர் கம்யூனிட்டி, இன்னும் மற்ற கம்யூனிட்டி அவங்கெல்லாம் ஜாதிகளெல்லாம் இரவு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிடணும், வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த கல்யாணம் ஆன அன்னைக்கு மணமகன் கூட அன்னைக்கு இரவு வந்து முதலிரவு வீட்டில் இருக்கக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடணும். அந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டு ரொம்ப காலம் அந்த சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்தை எதிர்த்த ஒரு தேவர் இங்கே வரும்போது 1,00,000 பேரை அழைச்சிட்டு வந்தார். அப்போ வந்து பிச்சாண்டி தேவரும் வந்திருக்காரு. இந்த பிச்சாண்டி தேவர், அவரோட மகன் சுந்தரபாண்டி, அவரோட மகன் தான் உரங்காப்புலி. இந்த 3 தலைமுறை வரும்போது இந்த உரங்காப்புலி வந்து இது எமர்ஜென்சி வரும்போது திமுகவில் சேர்ந்து ஒரு பெரிய அவனும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த சுந்தரபாண்டி, ஐயோ மகனே இப்படி போறியடா அப்படின்லாம், இப்போ கொஞ்சம் இருந்துக்கடா அப்படின்னு, நான் பெத்த மகனாச்சே அப்படிங்கும் போது ஒரு வசனம் வருது. என்னென்னா, கருணாநிதி நிசா சமயத்தில் ஸ்டாலினை வந்து உள்ளே போகும்போது, ஜெயிலுக்கு போகும்போது கருணாநிதி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, எனக்கு கொல்லி போட என் மகன் இருப்பானா, என் ரத்தம் கொதிக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது வந்து அந்த நாவலில் வருது. இப்படி நாவலில் ஒவ்வொரு பக்கத்துலையும் சப்டெக்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த சப்டெக்ஸ்ட்னால தான் இந்த நாவலை என்னால் 1 மாதத்தில் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்தது. சில இப்போ இவங்க சொன்னாங்களே காலையில் வந்தது, நான் இன்னும் படிக்கலைன்னு. எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்துமே என்னால் படிக்க முடியல. ஏன்னா நான் படிக்கிறது என்னென்னா, இப்போ அதில் நெஞ்சுக்கு நீதியில் கருணாநிதி சொல்லியிருக்காருன்றது நான் உடனே நிறுத்திட்டு நெஞ்சுக்கு நீதியை படிச்சிருவேன். எனக்கு அதுக்குள்ளே போய் அந்த என்னென்னா, இந்த ஆத்தர், இந்த எழுத்தாளர் இந்த டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்ணினாரோ அதே மனநிலைக்குள்ளே நான் உள்ளே போயிடுவேன். பின்னாளில் மனத்துணிவிற்கு பேர் போன தலைவர் கருணாநிதியே தன் மகன் மீசா சட்டத்தின் கீழ் கைதாகி அழைத்துச் செல்லப்பட்டதை கிட்டத்தட்ட இதே வார்த்தைகளில் தான் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடவிருக்கிறார். எனக்கு கொல்லி போட என் மகன் திரும்பி வருவானா என்கிற கவலை என்னை பீடிக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, என் ரத்தம் துடிக்கிறது. அதில் வந்து நான் நெஞ்சுக்கு நீதி போயிடுவேன். போகலை, ஏன்னா இதை நான் வந்து வெளியிட்டு விழான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். அது அந்த மாதிரியான பல இடங்கள் இருக்குது.
பல வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. 13 வருடங்களுக்கு முன் காந்திஜியின் உடுப்புகளை கழற்றி அவரை பண்டாரமாக்கியது எங்கள் ராஜதானி தான் என்று சொன்னான். உண்மையாகவே அந்த காலகட்டத்தில் அதைவிட கச்சிதமாக யாராலும் வேறெந்த அடையாளத்தாலும் தமிழ் நிலத்தை அதை அறியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்க முடிந்திருக்காது தான். எந்த இடம் ராஜதானி, மெட்ராஸ் ராஜதானின்னா என்ன இடம் ஏதுன்னு கேட்குறாங்க. காந்தியை பண்டாரமாக்கின ஊர் எங்கள் ராஜதானி. அப்போது அந்த ராஜதானியில் எங்கே மகாத்மாவை பக்கிரியாக்கிய அந்த ஊரா இல்லை அந்த ஊரான்னு கேட்குறாங்க. ஒரு அம்மா பக்கிரி ஆக்கிட்டாங்களே அந்த ஊரா நீங்கள்? இல்லை, அவரை அப்படி செய்ய வேண்டாம் என்று தடுக்க முயற்சித்தவரின் ஊர். மறுபடியும் ஹிஸ்ட்ரிக்கு போகும். அப்படியே தாண்டி படிச்சுட்டு இருக்க முடியாது. மறுபடியும் சாதாரண சுஜாதா நாவல் இல்லையே, நீங்கள் அது எந்த ஊர் ஹிஸ்ட்ரி முதல்ல அது உடனே போகணும். இப்படி தான் வரிக்கு வரி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு வரலாற்றை. அடுத்தது ஒரு லீலா நாயுடுன்னு ஒரு கேரக்டர் வர்றாங்க. இதில் லீலா நாயுடு கேள்விப்பட்ட பேராக இருக்கேன்ட்டு நிறுத்திட்டு உள்ளே போனால் லீலா நாயுடு யாருன்னா 1954 ஃபெமினா சார்பாக மிஸ் இந்தியாவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்போ அவங்களுக்கு 14 வயசு தான் மிஸ் இந்தியாவா ஆகும்போது. அவங்கள பற்றி ஜெர்ரி பின்டோன்னு ஒரு நண்பர் இருக்கார் நம்ம பாம்பேயில், நமக்கு ஃப்ரெண்டு தான். அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா லீலா நாயுடு அதோட நிறுத்திட்டு இந்த புத்தகத்தையே நிறுத்திட்டு ஜெர்ரி பின்டோவோட நாவலை நாவலில் அந்த கதையை நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஜெர்ரி பின்டோவும் அந்த லீலா நாயுடுவோட கேட்டு அவங்களோட பயோகிராஃபி எழுதலை இவர் அனக்டாட்ஸ் எழுதியிருக்கார். எப்படின்னா அவங்க வந்து சால்வதோர் தாலி எல்லாம் பார்த்துருக்காங்க. சால்வதோர் தாலி இவங்களை பார்த்து லீலா நாயுடுவை பார்த்து தன்னோட மடோனா அப்படிங்கிற பெயிண்டிங்க்கு இவங்க தான் மாடல். காந்தியை பார்த்துருக்காங்க. இன்னும் என்னென்னமோ. அவங்களோட முதல் கணவர் வந்து ஓபராய், இந்த ஓபராய் ஹோட்டல்ஸ் இருக்குல்ல அந்த செயின், அது அந்த ஓபராய் தான் அவங்களோட முதல் கணவர். ஓபராயோட ஹோட்டலில் வந்து லீலா நாயுடுவை அந்த ஜெமினின்னு ஒருத்தர் வரைஞ்சார்ல அந்த வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓபராய் கேட்டாங்க அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வருது. அப்போ ஜெமினின்னு இருந்தாரா இல்லையான்னு அது உள்ளே போகணும். ஆனால் அவர் ஃபிக்டிஷியஸ் கேரக்டர். ஓபராயோட கொஞ்ச நாள் தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து டாம் மொரேஸ்னு ஒரு பாம்பேயில் இருந்த ஒரு மிக உலக புகழ் பெற்ற ஒரு கவிஞர், அவரோட 30 வருஷம் அந்த லீலா நாயுடு வாழ்ந்துருக்காங்க. அந்த லீலா நாயுடு யாருன்னா சரோஜினி நாயுடுவோட சொந்தக்கார பெண். இப்படி லீலா நாயுடுவை பற்றி போயிட்டே இருக்கு. அப்புறம் டாம் மொரேஸையும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ரொம்ப ரெக்ளூசிவாக வந்து வாழ்ந்தாங்கன்னு இருக்குது. ஸோ இது வந்து அந்த நாவல்லே அவங்க லீலா நாயுடுங்கிறது கேரக்டராக வர்றாங்க. லீலா நாயுடுவை பற்றி திரும்ப திரும்ப அவங்களோட பெயிண்டிங் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வருது. இப்படி அது வந்து உள்ள இப்படிலாம் வந்து என்னை இழுக்குது. நான் முதலே சொன்னேன்ல, இந்த நாவலை வந்து நான் எந்த புத்தகத்தை படித்தாலும், இப்போ பெருவியன் நாவல்லாம் படித்தோம்னா பெருவுக்கு போகணுன்னுலாம் தோணாது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் அந்த நிலவியல் கூட எனக்கு இந்த டோப்போகிராஃபி ரொம்ப முக்கியமாக படும். எனக்கு அந்த இடங்கள், அந்த கணம், அந்த தருணம், அந்த ஆத்தர் எழுதின அந்த தருணத்தை நான் பிடிக்கணும்னு அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது மாயை தான். அது வந்து நடக்க முடியாத ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நான் ஒரு ரீடர் அதை நெருங்கி பார்க்கணுன்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் என்னால் இந்த புத்தகத்தை 700 பக்கத்தை வந்து என்னால் முடிக்க முடியல. அடுத்தது சந்திரகேதுகர்னு ஒரு இடம் வந்து அது வருது, ரொம்ப முக்கியமான இடத்துல. வெறுமன தகவல்லாம் வர்றதில்லை. அந்த சந்திரகேதுகர் என்னன்னா ஜெமினிங்கிற ஒரு கதாபாத்திரம், பிரதான பாத்திரம் 4. அதில் ஜெமினி ஓவியர். அந்த ஓவியருக்கு சந்திரகேதுகர் வந்து ஒரு முக்கியமான புத்தருக்கு போதி மரத்தில் கிடைச்ச மாதிரியான ஒரு பெரிய இடம். அந்த இடம் அது என்னன்னு பார்த்தா மொஹஞ்சதாரோ ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் மொஹஞ்சதாரோன்னு போட்டு சந்திரகேதுகரை பற்றி ஏகப்பட்ட கதைகள். அப்புறம் இல்லை, முதல்ல அந்த சந்திரகேதுகர் வந்து அவரோட அந்த ஓவியத்தோட ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மா அவருக்கு கிடைச்ச இடம் பீம்பேட்கா குகைகள். இந்த இதில் வருது. ஜெமினிக்கு கிடைச்ச ஞானம்
எங்க நம்ம ஜெமினி வந்து ஒரு படிக்காத ஆள், சுயம்புவா ஒரு தலித் மாதிரி, தலித் வீட்டை விட்டு ஓடின ஒரு தலித். அவருக்கு வந்து அந்த ஓவியத்தை பற்றின, வாழ்க்கையை பற்றின, இந்த பிரபஞ்சத்தை பற்றின ஒரு ஒரு ஞானம் கிடைச்ச இடம் அந்த பீம்பேத்கா கேவ்ஸ். 1,00,000 வருஷத்துக்கு முன்னால் வரைஞ்சிருக்க. 1,00,000 வருஷம். அப்போ நீங்கள் அந்த அந்த கேவ்ஸ்குள்ளே போகணும்ல, அதுக்கே ஒரு 3 நாள் ஆகிடும். அந்த கேவ்ஸ்குள்ளே போய் அந்த ஓவியங்களை பார்த்து, அதை வந்து வக்கங்கர் அப்படிங்கிறவர் தான் அந்த கேவ்ஸை கண்டுபிடிச்சு இதை வெளி உலகத்துக்கு. அந்த இடத்துல ஜெமினி ஒரு விஷயம் சொல்றாரு. அதுதான் இந்த நாவலோட கோர். நாவலோட கோர் மட்டும் இல்லை, ஏன் வாழ்க்கையோட கோர். ஏன் வாழ்க்கை பர்சனலா நான் ஜெமினியோட என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவர் ஜெமினிக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு நடக்குது. ஜெமினியை வந்து ஓவிய பள்ளியில் படித்தவர் கிடையாது. இதை ஓவியம்னே யாரும் சொல்றது இல்லை, கோடுன்னு சொல்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க அந்த எடிட்டருக்கு, அவர் வந்து சும்மா ஒரு ஃபேக்கு சாரு நிவேதிதா. இங்கிலீஷ் பத்திரிகைகளுக்கு வந்து போறதே பெரிய விஷயம். ஒரு 4 வருஷமா நான் இந்த ஆல் இண்டியா எடிஷனில் இந்த டெக்கான் கிரானிக்கல், ஏஷியன் ஏஜ், இதிலெல்லாம் டெஹல்கா இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் பின்னூட்டத்தில் போடுவாங்க, இவர் வந்து ஃபேக்கு, இவர் போர்னோ ரைட்டர் அப்படின்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஜெமினியையும், அவர் ஓவியரே கிடையாது, அவர் ஒரு சும்மா லூஸு, படிக்காத ஆள், முட்டாள் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த சொல்கிற ஆள்லாம் பார்த்தா ஒருத்தர் வந்து இல்லை அவர் பெரிய மாபெரும் கலைஞன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அந்த சொல்கிற ஆள் யார் பார்த்தா வங்காளத்தில் ஒரு பெரிய பிரபலமான ஓவியர் இருக்கார். அப்படி ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஃபிக்டிஷியஸ் ஆகும், மற்ற கேரக்டர் எல்லாமே வந்து பாதி மூலமும் இதில் வர்றாரு, பல இடங்களில் வர்றாரு. கதையை நகர்த்திக்கிட்டு போகிற இடத்துல ஆதி மூலம் இருக்காரு. இப்படி திரும்ப திரும்ப நீங்கள் வந்து வரலாற்றில் சமகால வரலாறு, 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு, 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு, அப்படி நாவல் வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் அந்த 231வது பக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம், 2 வரி தான் உங்களுக்கு படிச்சு காமிக்கலாம்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சுன்னா சொல்லிடுங்க. அந்த எப்படி அந்த கோர், அதுதான் அந்த இந்த நாவலை வந்து இயக்கிற சக்தி, அந்த ஜெமினியை இயக்கிறது. அந்த சித்திரங்கள் அவை அதற்கு 26 வருடங்களுக்கு பிறகு அவற்றை கண்டுபிடித்து அதை வேடிக்கை பார்க்கும் மனநிலையும் காகிதங்களில் பிரதி எடுக்கும் புத்தியும் கொண்டோருக்கு தெரியப்படுத்தி அவற்றை போர்த்தி இருந்த இரகசியத்தின் நிர்வாணத்தை துகிலுரிந்து பெருமைப்பட்டு கொண்ட வாக்கங்கர் நினைத்ததை போல, அது வந்து இந்த ஜெமினி பார்க்கறதுக்கு 26 வருஷம் கழிச்சு நடக்க போகுது அந்த செயல். வாக்கங்கர் அதை அந்த பெயிண்டிங்ஸை, ஓவியங்களை இன்னும் 26 வருஷம் கழிச்சு தான் பார்க்க போறாரு. அந்த குகைச்சுவர், அந்த ஓவியங்கள்லாம் குகை சுவர்களை அலங்கரிப்பதற்காக வரையப்பட்டிருக்கவில்லை மகனே, மாறாக இது ரொம்ப முக்கியம், பிரகிருதியின் மீது அவர்கள்னா அந்த ஆதிவாசிகள் கொண்டிருந்த அச்சத்தையும் மரியாதையையும் வியப்பையும் அவற்றை உள்வாங்க முயற்சிக்கும் அவர்களுடைய தவிப்பையுமே அவை பதிவு செய்திருந்தன. பீம்பேத்காவின் மணற்குகைகளினுள் நின்று கொண்டிருந்த தருணங்களில் மட்டும்தான் நான் தேடிக்கொண்டிருந்த கலையின் மிக அதிசயமான பிரபஞ்சம் தழுவிய மூல ஊற்றுக்கு மிக அருகாமையில் நான் இருப்பதான உணர்வை என்னால் அடைய முடிந்தது. சிவப்பும் வெளுப்பும் அபூர்வமாய் கொஞ்சம் மஞ்சளும் பச்சையுமாக அந்த விலங்கை சூழ்ந்து நிற்கும் வேட்டைக்காரர்கள், நடனமாடும் குச்சி மனிதர்கள், குதிரையின் கர்ப்பத்திற்குள் யானையையும் பசுவின் வயிற்றுக்குள் புலியையும் கற்பனை செய்யும் அந்த புராதன கர்ப்பிணி பெண், அவர்கள் கதம்ப மாலையிலிருந்து எதிர்பாராத கணத்தில் பிரிந்தெழுந்து உன் நாசியை தொட்டு நீ அதை அறிந்து உள்ளிழுக்கும் முன் உன்னை விட்டு விலகிவிடும் ஒரு மர்ம மலரின் மனத்தைப் போல தங்களுடைய காலகாலமான அசையாத தோற்றத்திலிருந்து கலையின் இரகசியத்தை ஒரு கணம் எழுப்பி என்னை ஸ்பரிசிக்க செய்து பின் விலக்கி கொண்டார்கள். இதை படித்து எப்படிங்க இப்போ மேலே படிக்கிறது, அப்படியே வச்சிட வேண்டியதுதான். அடா
என்னடா ப்ரோஸ், நம்மளாம் எழுதவே வேண்டாம் இனிமேல். என்ன ப்ரோஸ், யார் எழுதியிருக்கா அந்த மாதிரி? அந்த காலத்தில் தி ஜானகிராமனும் லாசராவும் அது ஒரு மாதிரியான தென்றல் மாதிரியான நட. அதுக்கப்புறமா இது வரைக்கும் இந்த மாதிரியான ப்ரோஸ் நான் இங்கிலீஷ்லையும் படிச்சதில்லை. அற்புதம். அது என் அலைச்சலை இன்னும் உக்கிரமாக மாற்றியது. பீம்பேத்காவின் தருணங்களுக்கு பிறகு அஜந்தாவிலும் சத்தீஸ்கரிலும் நாம் தேடியதெல்லாம் மீண்டும் மீண்டும் பீம்பேத்காவே தான். இப்படிதான், இதான் கலையோட அடிப்படை. அதனால தான் அவனை படிக்காதவன், அவன் அந்த பள்ளிகள் மூலமா, ஓவிய பள்ளிகள் மூலமா அந்த ஜெமினி வரையலை. அந்த ஆதி மனிதனோட பிரபஞ்சம் பிரகிருதியோட தன்னோட உறவை பத்தி அவன் பண்றான். சதானந்த் பாக்ரே சொல்வார், இந்த சதானந்த் பாக்ரே சொல்வார்னு வருது இல்ல, சதானந்த் பாக்ரே உண்மையில இருந்தவர். அவரை போய் நீங்க படிக்கணும். இதை எப்படி நான் ஒரு மாசத்துல படிக்கிறது? இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் அவந்திகா அப்படியே வந்தா. ஏன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்து நைட்டு 10 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி படிச்சுமே ஒரு 300-400 பக்கம் தான், 700 பக்கம் படிக்க முடியல. நான் காலையில் 4லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். ஒரு நாள் சாரு கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத, நீ மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. நான் அதை விட்டு 3-4 வருஷம் ஆச்சு. ஏன்னா வருஷத்துக்கு 10 புத்தகம்லாம் எழுதணுங்கிற கட்டாயம் வந்துருச்சுல. அதனால இப்போ எப்படி தண்ணிலாம் அடிச்சுட்டு இருக்குது? இல்லைன்னா இப்போ என்ன இல்லாமல் ஆக்கிடுவான். இப்போ 6 வருஷம் எழுதினாராம் இது 6 வருஷம் எழுதியிருக்காரு. நான் இது மாதிரி எழுதணும்னா 60 வருஷம் ஆகும். ஓகே, 6 வருஷம் எழுதியிருக்காரு. நான் 6 வருஷம் இந்த மாதிரி ஒரு நாவலை எழுதாமல் இருந்தேன்னா சாரு நிவேதிதா டெட்டுன்றான். அவர் இப்போ இல்லை, பிக்சர்லேயே இல்லை, அவர் எழுதுறதே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அதுக்காக வேண்டி தினம் ஒரு கட்டுரை எழுதி நான் செத்துக்கிட்டு இருக்கேன். தினம் ஒரு கட்டுரை. இதை எல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பிவிட்டா என்னங்க இப்படி எழுதுறீங்கன்னு, அதுதான் வேணும். ஏன்னா போட்டியாளர்கள் அப்படி இருக்காங்க. தினம் ஒரு கட்டுரை, வருஷத்துக்கு அடுத்த நாவல். இப்போ புக் ஃபேர் வருதே, அடுத்த நாவல் எங்கேன்னு என் பப்ளிஷர் கேட்டார். என்னங்க போன வருஷம் தானே எக்ஸைலில் ஒரு 1000 பக்கம் நாவல் கொடுத்தேன். இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துடணும் அப்படிங்கிறாரு. என்னங்க இது? இந்த மாதிரி நாவல் எழுதணும்னா எனக்கு 10 வருஷம் ஆகும். அப்படி தான் உலகம் பூரா எழுதிட்டு இருக்காங்க. ஒரு நாவல் எழுதிட்டா அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதுக்குள்ளே வாழ்ந்து, என்ன ரிசர்ச் வாழறது தானே அது. இதெல்லாம் எனக்கு ஒரு தெம்பு. இனிமேல் பப்ளிஷர் கேட்டாருன்னா இப்போ பாவம் கணேசன்ட்ட போய் பேசிக்குவோம். அவர் அடுத்த நாவல் எழுதும்போது நானும் எழுதுவேன். இந்த மாதிரி சதானந்த் பாக்ரே சொல்வார். அவர் தான் இந்த ஜெமினியை பற்றி, ஆரம்ப கல்விக்கு மேல் படிப்பை கைவிட்டு விட்ட ஜெமினிக்கு ஓவியங்களை கண்களால் பார்த்தும் குருடனைப் போல கைகளால் தொட்டும் கிரகித்துக் கொள்வதற்கு அப்பால் தாகூரை போல புலன்களின் ஸ்பர்சத்தாலேயே வரைந்தவனின் அந்நேரத்திய சிருஷ்டிபரமான ஏகாந்தத்தை கைப்பற்றி விடும் அபாரமான ஞானம் இயற்கையாகவே இருக்கிறது. இந்த நாவலை பற்றி நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு தெரியும். தேசிய உணர்வை மையமாக கொண்ட ரவிவர்மா மற்றும் மேற்கத்திய ஓவிய தாக்கத்தால் விளைந்த மரபான வங்காள சித்திரப்பாணியை கலைத்துவிட்டு நவீன ஓவிய வெளிப்பாடுகளை நோக்கி கலைஞர்களை அழைக்கும் முன்னேற்ற கலைஞர்கள் சங்கத்துடன் இணைய சதானந்த் பாக்ரே விடுத்த அழைப்பை நிராகரித்து, இதான் நடந்திருக்குங்க. சதானந்த் பாக்ரே விடுத்த அழைப்பை நிராகரித்து ஜெமினி உள்ளூர் மேதமைக்கும் உள்ளூர் மேதமை மேற்கத்திய பிரமிப்புகளுக்கும் இடையே, உள்ளூர் மேதமை, 2வது மேற்கத்திய பிரமிப்புகள், இந்த 2க்கும் இடையே காட்டுமிராண்டிகளின் வெளியில் புழங்கும் வேறொரு சித்திர பிரஜையின் உக்கிரத்திற்கு அவை 2மே அந்நியம் என்று பணிவுடன் பதில் சொன்ன சமயத்தில், 2மே ஒன்றும் கிடையாது, இது வேற ஒரு காட்டுமிராண்டிகளின் உக்கிரம். இது எல்லாத்தையுமே, எல்லா வரிகளோடையுமே நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களோட கட்டுரைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஆனால் கதைகள்லாம் பிடிக்காது அப்படிங்கும்போது கன்னத்திலே அற வாங்கின மாதிரி தான் இருக்கும். எனக்கு கட்டுரையெல்லாம் யார் வேணால் எழுதலாம், அவமானம்னு நினைப்பேன். அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க தயவு செஞ்சு சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னா நம்ம அதை கேட்க முடியாது. உங்கள் கட்டுரைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கதை அவ்வளோவா அப்படின்னு இழுத்துருவாங்க. கதை தானே, நம்ம கட்டுரை யார் வேணாலும் எழுதலாமே. இதெல்லாம் தான் இந்த இப்படி
அது உங்களுக்கு புரியாது. அது புரியாது. அது காட்டு மிராண்டி ஆதிவாசிகளின் உக்ரம் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணும். அசதா சொன்னார் துசாத். இந்த துசாத் அது இந்த மதுபானி ஓவியங்கள்லாம் அது இன்னொரு பெரிய நாவலுக்குள்ளே வர்ற முடிச்சு. அந்த துசாத் ஆதிவாசிகள், அந்த துசாத்துகள்லாம் வந்து திருடர்களாக இருந்தவங்க அப்படின்னு வந்து வரலாற்றில் வருது. அந்த மதுபானி ஓவியம், அந்த எர்த்குவேக், அந்த பூகம்பம் வரும்போது தான் அந்த சுவர்கள் இடிஞ்சு விழும்போது அந்த சுவரில் இருந்த ஒரு பெயிண்டிங்கை எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்த அந்த கலெக்டர் ஒருத்தான் வெள்ளைக்காரன், அவன் தான் அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. இந்த நாவலை படிக்கும்போது வங்காளத்திலேயே ஒரு 100-150 வருஷ கால பாரம்பரியம் இருந்து அங்கேயே ஒரு 60 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்தவங்களால தான் இப்படி ஒரு நாவல் எழுத முடியுங்கிற மாதிரி இருக்கு. வெறும் விவரங்கள் இல்லை, அந்த வாழ்க்கையே அப்படியே அங்கே வாழ்ந்த மாதிரி இருக்குது. அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் தான் ஒரு பேட்டி எடுக்கணும். அந்த ஊர்களெல்லாம் நீங்கள் வாழ்ந்தீங்களா, அங்கே துசாத்துகளெல்லாம் சந்திச்சிங்களா, பல இடங்கள் வருது. அந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்குது, அப்படியே அங்கே ஏன்னா அங்கே உள்ள சாயப்பட்டறை தொழிற்சாலையில் அவன் வேலை பார்த்தான்னு வரும்போது அங்கே அந்த சாயப்பட்டறை தொழிற்சாலை கல்கத்தாவிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. தப்பாக எழுத முடியாது. அந்த இடத்துல அந்த மக்கள் எப்படி வாழறாங்க, மிருகம் மாதிரி வாழறாங்க. அவ்வளவு பேத்தட்டிக்காக இருக்குது. அங்கே அந்த இதில் வர்ற உரங்காப்புலிங்கிறவன் அங்கே போய் கொஞ்ச நாள் பதுங்கி இருக்கான். அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போனீங்களா? அந்த அளவுக்கு அங்கே வங்காளத்திலே வாழ்ந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் வந்து கேட்கணும் போல் எனக்கு நிறைய அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு இதை பார்க்கும்போது. இந்த பாருங்கள், இதில் ஒரு வரி வருது. லீலாவின் விவாகரத்திற்கு பிறகு, அந்த இவங்க லீலா நாயுடு, லீலாவின் விவாகரத்துக்கு பிறகு ஓபராய் குழும விடுதியின் வரவேற்பறைக்காக அந்த சித்திரம் நல்ல விலைக்கு கேட்கப்பட்டதுன்னு இருக்கு. நாவலில் நான் பார்த்த இன்னொரு விஷயம், அதுவும் நீங்கள் வந்து ஒரு தடையாக எடுத்துக்கூடாது. அசதா சொன்ன மாதிரி மர்ம நாவல். இந்த நாவலுக்குள்ள மர்ம நாவல் மாதிரியான அடுத்த பக்கத்தில் இந்த பாகீரதி என்ன ஆனா, இந்த ஜெமினி 2 ஜெமினி, ஒரு நிழல், ஒரு ஒரிஜினல் ஜெமினி, ஒரு நிழல் ஜெமினி. அது எப்படின்னா, நீங்கள் வந்து இன்செப்ஷன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இன்செப்ஷனை வந்து முதல் நாள் பார்த்துட்டு அன்னைக்கே ரிவ்யூ எழுதி மறுநாளே பத்திரிகைகளை கொடுத்தேன், வந்துருச்சு. அதில் நான் எழுதியிருந்தேன், இந்த இன்செப்ஷன் எடுத்த ஆள் நிச்சயமாக ஒரு போர்ஹேஸ் ரீடராக தான் இருப்பார் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். 4 நாள் கழித்து தான் அடுத்த நான் எழுதின அதுக்கப்புறம் தான் நியூயார்க் டைம்ஸில் அவங்களோட பேட்டி, அந்த விமர்சனமாக வந்தது. அதில் அவரோட பேட்டியில் நான் எனக்கு என்னோட ஆசான், என்னோட மாஸ்டர் போர்ஹேஸ் அப்படின்னு எழுதியிருந்தேன். அப்போது நீங்கள் அந்த இன்செப்ஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், நீங்கள் போர்ஹேஸ் படிச்சிருந்தீங்கன்னா. அப்போ இந்த நாவல் வந்து ஒரு 1000 இன்செப்ஷனை சேர்ந்த மாதிரி. இன்செப்ஷனில் வந்து நீங்கள் எது அந்த காலம், எது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற காலம், இது அவனுக்கு கனவுல நடக்குதா, அது கனவுல நடக்குதா? ஏன்னா அவன் அந்த பம்பரம் மாதிரி ஒன்றை இப்படி சுற்றி விடுவான், அது வந்து சுற்றிக்கிட்டே இருந்தா கனவு, நின்றுட்டா கனவு இல்லை நிஜம். அதுக்குள்ள அது கனவுக்குள்ள கனவாலாம் என்னென்னமோ போயிட்டே இருக்கும் அது இன்செப்ஷனோட படத்தில். அந்த மாதிரி இது வந்து பல நிலைகளில் வந்து பல லேயர்ஸ். என்னன்னா, இப்போ உரங்கா புலிங்கிறவன் அந்த ஜெமினியோட மனைவி சவிதா தேவியை போய் பார்க்க போவான். சவிதா தேவிக்கு விபின் பாஸ்வான் அப்படின்னு அந்த சவிதா தேவியை விபின் பாஸ்வான் காதலிச்சுக்கிட்டு இருப்பான், ஒருதலை காதல். இது ஒரு காதல் கதை, வரலாறு தான். வரலாறும் காதலும் சேர்ந்து வருது. அந்த வகையில் இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு நவீன இதிகாசம்னு சொல்லுவோம், எபிக். அந்த உரங்கா புலி வந்து அந்த சவிதா தேவி உரங்கா புலியை விபின் பாஸ்வானா பார்ப்பான். இவன் அவளை பாகீரதியா பார்ப்பான். இவன் பாகீரதி கிட்ட பேசுவான், அவ விபின் பாஸ்வான்ட்ட அவ பேசுவான். அந்த இடத்தெல்லாம் படிச்சுட்டு அப்படியே நிறுத்திட வேண்டியதான். ஒரு நாள் பூரா அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு நாள் தான் கேட்டார், முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். இப்போ இந்த மாதிரி ஒரு நாவலை எழுதிட்டு முடிச்சிட்டிங்களான்னு கேட்கலாமா? அதாவது அப்போ அந்த இடம் வரும்போது ஒரு நாள் பூரா நீங்கள் அதுக்குள்ளேயே தான்
சுழண்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த நாவலை வந்து எனக்கு இந்த நாவலை படிக்கிறதுக்கு வந்து 6 மாதம் எடுக்கும். ஏன்னா நான் லீலா நாயுடுவை பற்றி இவர் எழுதின அந்த பாம்பே ரைட்டர் எழுதின அந்த புஸ்தகத்தையும் நான் படித்தாகணுமா. அப்படி ஒரு இடம் பாருங்கள், இவன் இந்த ஜெமினியோட மகன் மகாவதன், அவன் எப்படின்னா ஜெமினிக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். ஜெமினி என்னென்னலாம் வரைவார், அவரோட மூடு எப்படி இருக்கும், அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவதானித்து ரொம்ப ஒரு நண்பன், உற்ற நண்பன். அவன் அந்த ஜெமினியோட ஒரு பெரிய சேஞ்சை கவனிக்காமல் போயிடுறான். ஓகேயா? இந்த பின்னணியில் அந்த மாற்றத்தைங்கிறது என்னோட வார்த்தை, அவருடைய படைப்புகளோடு, யார் ஜெமினியோட படைப்புகளோடு பிறந்தது முதலே நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவன் என்கிற இருமாப்பிலிருந்தன்னு வந்துட்டு ஒரு பிராக்கெட் வருது. அந்த பிராக்கெட் வந்து ஒரு 4 வரிக்கு அப்புறம் முடியுது. அதுக்கப்புறம் இருமாப்பிலிருந்த தன்னால் தக்க சமயத்தில் அவதானிக்க முடியாமல் போயிற்றே என்று எண்ணி மகாவதன் மிகவும் வெட்கப்பட்டான். இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது, ஒரு கல்லறை தோட்டத்தையும், இது நல்ல கவனிங்க, ஒரு கல்லறை தோட்டத்தையும் புதைகுழிகளின் மேல் எழுப்பப்பட்டிருக்கும் தானியங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நினைவு கற்களின் வரிசைகளையும், ஒரு கல்லறை இருக்கு, புதைகுழிகள் இருக்கு, அதன் மேலே எழுப்பப்பட்டிருக்கும் தானியங்களின் பெயர் பொறிக்கப்பட்ட நினைவு கற்களின் வரிசைகள், அந்த வரிசைகளையும் சாரு மஜூம்தாருடைய சொற்பொழி ஒன்றின் சித்திர வடிவம் என்பதாக புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு அதற்கு பிறகுமே கூட பல வருடங்கள் பிடித்தன. ஜெமினி அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. அது சாரு மஜூம்தாரோட ஸ்பீச்சை பேஸாக இன்ஸ்பயர் ஆகி வரைஞ்சதுன்னு இவனுக்கு புரியலை. பல வருடங்களுக்கு பிறகு தான் புரிஞ்சுதுங்கிறான். அப்போ நான் சாரு மஜூம்தாரோட அந்த ஸ்பீச்சுக்கு நான் போகணுமா இல்லையா? அப்போ தானே இதை புரிஞ்சுக்க முடியும். சாரு மஜூம்தார் அப்படி பேசியிருக்காரு. ஸோ இப்படி பல இடங்கள் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு கடைசியாக ஒரு இடம் மட்டும்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், காலம். ஒரு ஸ்பீச் நடந்துகிட்டு இருக்கும்போது பிராக்கெட்டில் பின்னாடி வரப்போகிற ஒரு இதை வந்து அது பிராக்கெட்டில் வரும், அல்லது இதுக்கு முன்னால் வந்தது. இப்படி அந்த நிகழ்கால உரையாடல் 2 பக்கத்துக்கும், அந்த கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையில அப்படியே ஊசலாட்டிக்கிட்டு 3 காலத்தில் வந்து இயங்கும் போது அது ப்ளஸ் நான் வந்து படித்து காமிச்சேன் ஒரு இடம், அந்த இடம், இது எல்லாமே வந்து ஒரு சைக்கடலிக் மியூசிக்னு சொல்லுவாங்க. அந்த சைக்கடலிக் மியூசிக்கை, அதனால தான் என் ஒய்ஃப் கேட்டான், என்ன தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா. அந்த சைக்கடலிக் மியூசிக் கேட்குற மாதிரியே இருக்குது. அது வந்து ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. டைம் இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் அந்த சைக்கடலிக் மியூசிக் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலான்னு தோணுச்சு. இருக்கா டைம்? ஒரு நிமிஷம் அந்த சைக்கடலிக் மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாமா? ஏன்னா நிறைய இடங்களில் நான் வந்து சைக்கடலிக் மியூசிக் பற்றி சொல்லும்போது அது ஒரு வார்த்தையாக போய் அது அப்படியே போயிடுறாங்க. அதனால நான் அந்த சைக்கடலிக் மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு சாங்கில் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கேட்டு பார்ப்போம். இந்த பேண்டுக்கு பேர் டான்ஜரின் ட்ரீம். அந்த பேண்டு வந்து சைக்கடலிக் மியூசிக் கொடுக்குற ஒரு குழு, டான்ஜரின் ட்ரீம். இந்த பாட்டு வந்து லவ் ஆன் அ ரியல் ட்ரெயின், டான்ஜரின் ட்ரீம். இது கேட்கறதுல என்ன, இதை வந்து மன தைரியம் இல்லாதவங்க கேட்டால் கொஞ்சம் மனப்பிறழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் ரிப்பெட்டிட்டிவாக இருக்கும். ட்ரான்ஸ்னு சொல்கிறோம்ல, இந்த இமயமலையிலலாம் இந்த சரஸ் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, இந்த காவி கட்டின சன்னியாசிகள்லாம், அது ஒரு மாதிரி ட்ரான்ஸ். இந்த மியூசிக் என்னன்னு கேட்டு பாருங்கள். இந்த மாதிரியான இந்த ப்ரோ ஸ்டைல் வந்து அப்படி இருக்குது. அது ஒரு பெரிய, அதுதான் வந்து ஒரு சவால் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு இடம் வந்து கடைசியாக படித்து பார்க்கணுன்னு, படித்து காமிக்கணும் அப்படி தோணுச்சு. அதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த நாவலை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதை நம்ம இந்த ஈஸி ரீடிங், ஒற்றை பரிமாண வாசிப்புக்கு நம்ம பழக்கப்பட்டுட்டதுனால எல்லாமே பழக்கம்தான்.
இதை படிக்கிறது நமக்கு ஒரு சவாலாக இருக்கும். இதில் உள்ள கதை ஆனால் நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம படிக்கிறது, இதை படித்து ஆகணும். அப்போ தான் இந்த தமிழில் நம்ம வந்து யோசிக்கிறோம், இந்த தமிழில் வாழறோம், அதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும், கடமையாக இருக்கும். அதுதான் இத்தனை விஸ்தாரமாக சொல்லவும் பட்டது என்று தன் கதையை நம்மிடம் சொல்லி முடித்தார் அரங்கநாதன் நம்பி. அது என் வயதையும் சக்தியையும் சமூக மதிப்பீடுகளின் மீதான பயத்தையும் குடும்ப உறவுகளின் மீதான தயக்கத்தை மீறிய ஒரு தீவிரமான அலைச்சல். எத்தனை தீவிரமாக என்றால், பயணத்தின் போக்கில் ஏதோ ஒரு புள்ளியில் அது பாகீரதிக்கான தேடல் என்கிற மூல காரணத்திலிருந்தே விடுபட்டு தேசாய் சொன்னதைப் போல என் காலத்து சமூக நிகழ்வுகளின் வேர்க்காரணங்களை நோக்கிய அலைச்சலாக தன்னிச்சையாகவே திரும்பிவிட்டதோ என்று எனக்கே சந்தேகம் எழும் அளவிற்கு அந்த தீவிரம் யௌவனத்தின் கற்பனைகளால் மட்டுமே சிருஷ்டிக்க இயலுவதான அனாயாசமான பொய்களையும் ஆபத்தான கற்பனைகளையும் அற்புதமான நடிப்பாற்றலையும் எனக்குள் ஊற்றெடுக்க செய்தது. இதை நீங்கள் நிறுத்தி அதில் திளைக்கலாம். அந்த தீவிரம் யௌவனத்தின் கற்பனைகளால் மட்டுமே சிருஷ்டிக்க இயலுவதான அனாயாசமான பொய்களையும் ஆபத்தான கற்பனைகளையும் அற்புதமான நடிப்பாற்றலையும் எனக்குள் ஊற்றெடுக்க செய்தது. அதை நான் ரசித்தேன், விடாமல் பற்றி கொள்ள வேண்டுமென விரும்பினேன். அதன் மூலம் என்னை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டுமென தவித்தேன். பாகீரதி என்னுடன் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டே இருந்ததாக தோன்றிய போதெல்லாம் அந்த விளையாட்டு முடிந்துவிடக்கூடாதே என்கிற கவலை என்னை இன்னும் நிலங்களை நோக்கி மேலும் மனிதர்களை நோக்கி விரட்டி கொண்டிருந்தது. ஸ்ரீபள்ளியிலிருந்து மதுரைக்கு திரும்பிய கையோடு நான் திரும்பவும் D4 காவல் நிலையத்திற்கு சென்று புகழேந்தியை சந்தித்தேன். அப்படி போட்டு இன்னும் அந்த கதை போயிட்டுருக்கு. இவர் வந்து அவரோட கதை, அந்த நம்பியோட கதை இன்னொரு பெரிய கதை. இப்படி பல கதைகளை வந்து உள்ளடக்கின கதையை எழுதின பா வெங்கடேசனுக்கு என்னுடைய பாராட்டுகள். என்னோட வாழ்க்கையில் நான் கொஞ்சம் திமிராகவே சொல்லிக்கிறது உண்டு. நான் படித்தது அதிகம்னு எல்லார்ட்டையும் சொல்லுவேன். கட்டுறது கைமண் அளவுன்னு இருந்தாலும் அந்த கைமண் அளவில் நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஆளுங்கிறதுனால. ஆனால் எந்த புத்தகம் இந்த மாதிரி ஒரு இவ்வளவு அற்புதமான ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு கொடுத்ததில்லை. தமிழ் வந்து இந்த தமிழில் இந்த மாதிரி ஒரு நாவல் வந்துச்சுன்னா வேறு மொழிகள்லாம் அந்த நாடே, அந்த தேசமே கொண்டாடும். இப்படி ஒரு நாவல் ஃப்ரெஞ்சில் வந்துருந்துச்சுன்னா அந்த பிரான்ஸ் தேசமே கொண்டாடும். இந்த நாவலை எழுதின வெங்கடேசனோட மனைவி, மகள், மகன் இவங்க கிட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டில் எழுத்தாளர்களை கொண்டாடுறது இல்லைங்கிறதுனால அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி பாரதி வந்து தமிழுக்கு என்ன செஞ்சாரோ, எவ்வளவு நவீனங்களை வந்து கொடுத்தாரோ, எவ்வளவு பெரிய புரட்சிகரமான, ஏன்னா அந்த பாரதிக்கு முன்னால் வந்து தமிழ் தரிசா கிடந்தது. என்னென்ன பண்ணினாரோ அந்த மாதிரியான ஒரு வேலையை வெங்கடேசன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வெங்கடேசன் குடும்பத்தில் உள்ளவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அது ஏன்னா அது இதுக்காக வந்து அவங்க செய்கிற தியாகம் பெருசு. ஏன்னா இப்படி ஒரு நாவலை எழுதுறதுக்கு அவர் வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன தியாகம் பண்ணியிருக்கணும். அவர் எல்லாரும் போல் சினிமாவுக்கு அழைச்சிட்டு போகிறது, பீச்சுக்கு அழைச்சிட்டு போகிறது, வெளியூர் அழைச்சிட்டு போகிறது, சம்மர் வெக்கேஷனில் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறது. தி ஜானகிராமன் மகள் சொல்லுவாங்க, எல்லாரும் அப்பாட்ட வந்து மகள் என்ன படிக்கிறா அப்படின்னா, அம்மா என்னம்மா படிக்கிற நீ அப்படின்னு கேட்பாரான், எத்தனாம் கிளாஸுன்னு கேட்பாரான். அந்த மாதிரி தான் அவரால் தான் வந்து நம்ம வந்து எல்லா குடும்ப கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்படி பாரதிக்கு பிறகு வந்த ஒரு மகத்தான ஒரு தமிழ் காவியத்தை எப்பிக்கை வந்து உருவாக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனம்.